வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அடிப்படை இயற்கணிதத்தில் பயிற்சி 2.1ல் 3வது கணக்கு பார்க்குறோம். தனித்த அல்லது நன்கு வரையறுக்கப்பட்ட இரண்டு விகிதமுறா எண்கள் உள்ளனவா எனில் அவ்விரு விகிதமுறா எண்களின் வித்தியாசம் ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்க முடியுமா? நியாயப்படுத்துக. சரி, இப்போ ரெண்டு நம்ம விகிதமுறு எண்களை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு என்னது எடுத்துக்கலாம்? எதுனாலும் எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? நம்ம 4 + √5 4 - √5 ரெண்டு விகிதமுறா எண்களை எடுத்துக்குவோம். விகிதமுறா எண்கள் எண்கன்னு எடுத்துக்குவோம். ரெண்டு இது எடுத்துக்கிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் கொடுக்கும்போது என்ன வரும்? ரெண்டையும் கழிக்கணும். அவற்றின் வித்தியாசம் நன்கு வரையறுக்கப்பட்ட இரண்டு இது எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டையும் என்ன செய்ய போகிறோம்? நம்ம கூட்ட போகிறோம். இப்போ நான் ஒரே மாதிரி எடுக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? இந்த இதுக்கு பதில் இப்போ 4ங்கிற இடத்துக்கு பதில் நீ என்ன எடுத்துக்கலாம்? வேறு கூட எடுத்துக்கலாம். நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். 3 எந்தனாலும் எடுத்துக்கலாம். இதுதான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு செய்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். சரி, வித்தியாசம்னா என்னது? கழிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. 4 + √5 -3 - √5. இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். 4 + √5 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் √5. ரெண்டுமே என்ன இருக்குது? இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதலாம்? 7 + √5 என்ன கொடுத்துருக்காங்க? விகிதமுறான வித்தியாசம் ஒரு விகிதமுறு எண்ணாக கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்போனா நம்மளுக்கு இங்கே என்ன வருது? 7ங்க இங்கே 4ல் 1 போச்சுன்னா 1 வரும். 4ல் வரும்போது 1 வரும். 1 வருது. அடுத்து என்ன இருக்குது? +2√5. அப்போனா இது என்ன இருக்குது? இது மறுபடியும் ஒரு விகிதமுறா எண்ணாக தான் இருக்குது. அப்போனா நம்ம எடுத்துக்கிற கான்செப்ட் தப்பு. அப்போனா நம்ம என்ன செய்யணும்? இதை விட்டுட்டு நம்ம என்ன எடுக்கலாம்? வேறு எழுதலாம். என்ன எழுதலாம்? 3 - √5ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? இந்த கான்செப்ட் தப்பு. இதுக்கு பதில் நம்ம இது எடுக்கக்கூடாது. இப்படி எடுக்கக்கூடாது. இங்கே வேறு அடையாளமாக எழுதினோம்னா அது என்னது? விகிதமுறா எண்ணாக தான் வரும். நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? விகிதமுறு எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா நம்ம என்ன எடுத்துக்கணும்? 4 + √5 இங்கேயும் ப்ளஸ் கொடுக்குறேன். 3 + √5 இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். இதை கொடுக்கும்போது இதனோட வித்தியாசம் என்ன வரும்? 4 + √5 -3 + √5 ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணு. 4 - 3 + √5 -√5 இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். 4ல் 3 போச்சுன்னா 1. அப்போனா இது என்ன கிடைக்குது? இது ஒரு விகிதமுறு எண். முழு எண் இருக்கு இல்லையா? விகிதமுறு எண். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு ரெண்டும் ஒரே அடையாளமாக இருந்தால் நம்மளுக்கு விகிதமுறு எண் கிடைக்கும். நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு விகிதமுறா எண்களின் வித்தியாசம் இருக்க முடியுமா? முடியும், கண்டிப்பாக முடியும். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இந்த கணக்கு எடுக்கணும். ஃபஸ்ட்டு பார்ட் நம்மளுக்கு தேவையில்லாதது. அதனால் செகண்ட் பார்ட் ரெண்டுமே ஒரே அடையாளம். விகிதமுறா எண்களில் ரெண்டும் ஒரே அடையாளமாக கொடுத்து வித்தியாசம் கொண்டு போனோம்னா நம்மளுக்கு ஒரு விகிதமுறு எண் கிடைக்கும். புரியுதா மாணவர்களே? மீண்டும் ஒரு கணக்கில் சந்திப்போம்.